அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கே.கே. நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது பிசிஓஎஸ் பிரச்சனை, பிசிஓடி பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய முகப்பருக்கள் இருக்கு. இதை ஏன் மற்ற விஷயத்துலேருந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா, சாதாரணமாக எல்லா பெண்களுக்கும் வரக்கூடிய முகப்பருவை காட்டிலும் பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனையில் இருக்கக்கூடிய முகப்பருக்கள் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனையில் வரக்கூடிய முகப்பருக்களுக்கான காரணங்கள் என்ன, அதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக எல்லா விஷயத்துலேயும் தான் பிம்பிள்ஸ் இருக்குது. ஆனால் பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனையில் குறிப்பாக பார்த்திங்கன்னா மேல் நெற்றி பகுதியில் வேர்க்குரு மாதிரி நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் இருக்கும். அதே மாதிரி உதடு பகுதிக்கு கீழே தாடை பகுதியில், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கண்ண பகுதிகளில், அந்த தாடை பகுதிகளுக்கு சைடில் இருக்கக்கூடிய கண்ண பகுதிகளில் இந்த ஆக்னிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கும். ஜா லைன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நெக், அப்பர் நெக் ரீஜனில், உங்களுடைய கழுத்து பகுதி, மேல் மார்பு பகுதிகளில் இந்த பிம்பிள்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸை நம்ம ஹார்மோனல் ஆக்னிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹார்மோன் சார்ந்த முகப்பருக்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஹார்மோனல் பிம்பிள்ஸ் மற்ற பிம்பிள்ஸ்லேருந்து எப்படி வேரி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வேறுபடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இந்த பிம்பிள்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப ஆழமாகவும் இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த பிம்பிள்ஸ் சரியாகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். தழும்பாக மாறிட்டு திரும்ப சரியாகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். கூடவே பார்த்தீங்கன்னா இது அரவுண்ட் பீரியட்ஸ் தான் ஃப்ளரிஷ் ஆகும். பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க முகத்தில் புதுசாக உருவாகி அது சீல் கொப்பளமாக மாற ஆரம்பிக்கும். இது உருவாகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய சீபம் அப்படிங்கிற எண்ணெய் சுரப்பு அதிகமாகிறதுனால வருதுதான். ஸோ செபேஷியஸ் கிளாண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எண்ணெய் சுரப்பு கிளாண்ட் நம்மளோட தோலுக்கு அடியில் இருக்கும். நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்தினால இந்த சீபம் செக்ரேஷன், இந்த ஆயில் சுரப்பு அதிகமாகி, எண்ணெய் சுரப்பு அதிகமாகி நம்மளுடைய தோல் துவாரங்களை போய் அடைக்க ஆரம்பிக்கும். அது கூட நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு இருக்கும் பொழுது கூடவே நிறைய கிருமிகளும் பாக்டீரியா தொற்றுக்களும் சேர்ந்து அது சீல் கொப்பளங்களாக மாற ஆரம்பிக்கும். இதை தான் நம்ம ஹார்மோனல் ஆக்னிஸ்ன்னு சொல்கிறோம். பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனையில் இருக்கக்கூடிய முகப்பருக்கள் இதுதான். ஸோ இந்த முகப்பருக்கான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் எதனால் உருவாகுது, நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸோடைய இம்பேலன்ஸ்னால தான் உருவாகுது. இந்த இம்பேலன்ஸ் ஏன் உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்தினால தான் உருவாகுது. ஸோ நம்ம தேவையில்லாத எண்ணெய் பதார்த்தங்களும் இனிப்பு உணவுகளும் நிறைய ஜங்க் ஃபுட்ஸும் எடுக்கும் பொழுது நம்ம ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகுது. அதனால் நம்ம தோலில் எண்ணெய் சுரப்பு அதிகமாகுது, சீபம் செக்ரேஷன் அதிகமாகுது. இந்த சீபம் செக்ரேஷன் பிம்பிள்ஸாக மாற ஆரம்பிக்குது. குறிப்பாக எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச், ப்ரொலாக்டின், டெஸ்டோஸ்டிரோன் இந்த மாதிரியான ஹார்மோன்களோட இம்பேலன்ஸ் தான் பிம்பிள்ஸை உருவாக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இதற்கான தீர்வு என்ன? ஒன்று, உங்கள் உணவு பழக்கத்தினால தான் இது மாறி இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ உணவு பழக்கத்தில் நம்ம மாற்றங்களை கொண்டு வரணும். ஸோ நிறைய இனிப்பு சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, எண்ணெய் பதார்த்தம் சாப்பிட்றத கம்மி பண்ணணும். ரெண்டாவது விஷயம், ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணணும். மூணாவது விஷயம்தான் நீங்கள் பிம்பிள்ஸுக்குன்னு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ ஹார்மோன்ஸை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பானம் தான், டீ மாதிரி தான். நம்ம வீட்டில் இருந்தபடியே ரெகுலராக இந்த டீயை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம். ஒரு 2 ஏலக்காய் எடுத்து தட்டி போட்டுக்கோங்க. 1 கிராம்பு எடுத்து சேர்த்துக்கோங்க. அந்த மொக்கை மட்டும் கிள்ளிட்டு அது கூட 2 சிட்டிகை மஞ்சத்தூளும் 2 சிட்டிகை மிளகுத்தூளும் சேர்த்து தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு டீ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டீ நல்லா கொதித்து
நார்மல் டெம்பரேச்சரில் கொதிக்கிற டெம்பரேச்சரில் இருக்கும் பொழுதே ஒரு 2 கைப்பிடி புதினா லீவ்ஸ் அதில் போட்டு மூடி வச்சிடுங்க. நார்மலான குடிக்கிற சூட்டுக்கு வந்த பிறகு வடிகட்டிட்டு அதை குடிச்சிடுங்க. இது குடிக்கும் பொழுது உங்களுடைய டெஸ்டோஸ்டிரோன், எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச் ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகும். ஸோ ஏலக்காய் சேர்த்துக்கிறீங்க, மஞ்சள், மிளகுத்தூள் சேர்த்துக்கிறீங்க, கிராம்பு சேர்த்துக்கிறீங்க, புதினா இலைகளை சேர்த்துக்கிறீங்க, அதை வடிகட்டி டீ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கிறீங்க. அந்த மாதிரி குடிக்கும் பொழுது ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகும். அப்போது ஹார்மோனல் ஆக்னிஸ் புதுசாக வரதை வந்து நம்மளால் ஈஸியாக கட்டுப்படுத்திக்க முடியும். அதில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவுடைய தொற்றுக்களையும் நம்ம மஞ்சள் மிளகு சேர்த்துறதுனால ஈஸியாக சரி பண்ணவும் முடியும். இது நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்க வேண்டிய விஷயம். இதுவே எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இந்த ஆக்னிஸ் வந்து நார்மலாக இருக்கிற பிம்பிள்ஸை காட்டிலும் ரொம்ப பெயின் அதிகமாக இருக்கும், வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க ஒரு ஃபேஸ் பேக் நைட்டில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு தீர்வாக இருக்கும். என்ன பண்ணிக்கலாம், நார்மலாக கடலை மாவு, பாசிப்பயிறு மாவு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம், அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து வேப்பிலையை வந்து நல்லா நீங்களே பொரிச்சிட்டு வந்து நிழல் காய்ச்சலாக காய வச்சு அரைச்சி பொடியாக எடுத்து வச்சுக்கோங்க. கூட விரலி மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. ஸோ விரலி மஞ்சள் பொடி, வேப்பிலை பொடி, கடலை மாவு, பாசிப்பயிறு மாவு இதை வந்து பன்னீரில் குழைச்சி நீங்கள் நைட்டு படுக்கிறதுக்கு ஒரு 1 hour பிஃபோர் வந்து ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு படுங்க. இது வந்து மஞ்சளும் வேப்பிலையும் சேர்த்தும் பொழுது அந்த பாக்டீரியா தொற்று வந்து சரியாயிடும். அதே சமயம் அது தழும்பாக மாறாமலும் இருக்கும். நார்மலாக உங்கள் ஃபேஸும் க்ளோவாக இருக்கும். ஸோ ஹார்மோன்ஸில் சரி பண்ணால் மட்டும்தான் ஹார்மோனல் ஆக்னிஸ்னு சொல்லக்கூடிய பிசிஓடி, பிசிஓஎஸில் இருக்கக்கூடிய ஆக்னிஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டீ சொல்லியிருக்கேன். 2வது விஷயம், அதில் இருக்கக்கூடிய பெயினை குறைக்கிறதுக்கு ஒரு ஃபேஸ் பேக், இரவு நேர ஃபேஸ் பேக் சொல்லியிருக்கோம். அதை தொடர்ச்சியாக பயன்படுத்துங்க. கூடவே உங்கள் உணவு முறை மாற்றங்களையும் கவனம் செலுத்துங்க. பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.